வெல்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்பெஷல் ஒரு எபிசோட்ல நம்ம பார்க்க இருக்கிறது. ஆல்ரெடி நம்ம ஒரு 100 MCQ பயாலஜியில கொடுத்துருந்தோம். இப்போ அந்த வீடியோவை நீங்க ஒரு தடவை நீங்க கிளான்ஸ் பார்த்துருங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது என்னன்னா, அதே MCQ ஒரு 100 MCQ ஃபுல் எக்யூப் நல்ல எல்லா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த MCQ வந்து எதில் இருந்து அப்படின்னா, பிசிக்ஸ்ல இருந்து நம்ம பார்ட் 1 இதுல வந்து நம்ம பார்ட் 1 பார்ட் 2 நம்ம வந்து போட போறோம். இப்போ திஸ் இஸ் த பார்ட் 1. இதுல எந்தெந்த சாப்டர்ஸ் கவர் பண்ணது பார்த்தோன்னா, டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க. ஒன்று வந்து மெஷர்மெண்ட், அப்புறம் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர், அப்புறம் லைட் அண்ட் ஹீட். இந்த 4 பாடத்துக்குமே இருக்கிற ஒரு 100 MCQன்னு பார்க்கலாம். நிச்சயமா இங்கிருந்து மோர் தென் 10 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுல வந்து ஆல்ரெடி NMMSல கேட்டுக்கிற கொஸ்டின்ஸ் கூட இங்க வந்து இன்வால்வ் ஆகிருக்குது நம்மளுடைய ப்ரிப்பரேஷன்ல. ஸோ அதனால ஜஸ்ட் யூ ஹேவ் ஏ ஒண்டர்ஃபுல் செஷன். இது வந்து நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்கும்போது மெஷர்மெண்ட். இந்த மெஷர்மெண்ட்ல வந்து இப்போ ஆல்ரெடி நீங்க புக் பேக் பார்த்துருக்கேன். இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் புக் பேக், அப்புறம் வந்து இன்டெப்தா நம்மளுடைய போர்ஷன்ல இருந்து எடுத்த கொஸ்டின் தான். நீங்க வந்து புக் பேக் இதுக்கு நீங்க கன்ஃபியூஸ் பண்ண இருந்தீங்க. புக் பேக் நீங்க தனி ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. இது வந்து MCQ வந்து நீங்க தனியா பண்ணுங்க. இது இல்லாம ஒரு 75 கொஸ்டின் வந்து நம்ம இனிஷியலா பார்க்கலாம். இது இல்லாம another 25 கொஸ்டின் வந்து குயிக் ரிவிஷன்ல வெரி வெரி இம்பார்ட்டன்டாக நம்ம அப்புறம் பார்க்கலாம். சரி, இப்போ லெட் அஸ் கோ டு த சப்ஜெக்ட். இப்போ மெஷர்மெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இது உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சாலும் அந்த டைம்ல நீங்க எழுத போது என்னன்னா உங்களுக்கு தெரியாம ஒரு கன்ஃபியூஸ் ஆயிரும். அந்த ஸ்டேஜ் நீங்க பாத்துருங்க. அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்னா, இது ஆன்சர் வந்து பார்த்தேன்னா பர் லென்த் டைம் மாஸ் கொடுத்து இது வந்து ஆன்சர் வந்து வெலாசிட்டி. அப்புறம் இந்த SI யூனிட் ஆஃப் டைம் என்ன பார்த்தேன்னா இது வந்து செகண்ட். அப்புறம் இந்த SI யூனிட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இது வந்து கிராம், மாலிகுல்ஸ், மோல் எல்லாம் இருக்குது. இது வந்து உங்களுக்கு மோல் தான் வரும். மோல் தான் வந்து நம்மளுடைய அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம பார்க்கறது. அப்புறம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிரைவ்டு குவான்டிட்டி, மாஸ், லென்த், டைம், ஃபோர்ஸ் அப்படின்னா இது வந்து ஃபோர்ஸ் தான் இதோட ஆன்சர். அப்புறம் மற்றதுல பார்த்து கேண்டிலா வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது கொஞ்சம் யூனிக்கா இருக்குது. இது வந்து கேண்டிலா வருது என்ன லுமினஸ் இன்டென்சிட்டி. இதை வந்து ஞாபகம் வச்சுங்க. எப்பெல்லாம் லுமினஸ் இன்டென்சிட்டி கேட்கறாங்களோ அதை வந்து நீங்க கேண்டிலாங்கிறது நீங்க அது நோட் பண்ணிடுங்க. அப்புறம் SI யூனிட் சாலிட் ஆங்கிள். இதுல நம்ம சாலிட் ஆங்கிள், பிளான் ஆங்கிள் பார்த்தோம் இல்லையா. இதோட யூனிட் என்னன்னா இது வந்து ஸ்டெரிடியன். இது எப்படி வருதுன்னு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இதோட டோட்டல் கிளாஸ்ல வந்து நம்ம பார்த்தோம். இந்த மெஷர்மெண்ட்டோட நம்ம ஃபுல் வீடியோவும் நம்ம கொடுத்துருந்தோம். அதையும் நீங்க பாருங்க. உங்களுக்கு இன்னும் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா ஆயிருவீங்க. அப்புறம் விச் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் தெரியும். பேராமீட்டருங்கிறது என்ன தெரியும். இது வந்து தெர்மோமீட்டர், அம்மீட்டர், வோல்டோமீட்டர் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதுல ஆன்சர் என்னன்னா தெர்மோமீட்டர் தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். இப்போ 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த மாதிரி கொடுத்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, 1000 மீட்டர். இப்போ CGS அது இதோட யூனிட் வந்து என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து என்ன, இதோட யூனிட் வந்து டைம். இப்போ நியூட்டனுங்கிறது தெரியும், அந்த ப்ரெஷர் தெரியும், அப்புறம் ஜூல் வந்து ஹீட்டு, பாஸ்கல்ங்கிறது ப்ரெஷர். இது எல்லாமே தாண்டி உங்களுக்கு ஃபோர்ஸ்க்கு வந்து என்னன்னா டைன். இது வந்து நீங்க ஒரு யூனிக்கா இருக்குது நீங்க நோட் பண்ணி வச்சிருங்க. அப்புறம் விச் சிஸ்டம் யூசஸ் மீட்டர், கிலோகிராம் அண்ட் செகண்ட். இதெல்லாம் வருதுன்னா MKS தான். இது வந்து ஃபுட், இதுல நம்ம பார்த்தோம் இல்லையா பவுண்ட், இது வந்து செகண்ட்ஸ் பார்த்தோம். இது வந்து சென்டிகிரேட், இது கிராம் செகண்ட் பார்த்தோம். இது வந்து பிரிட்டிஷ் வந்து நமக்கு வராது. இது வந்து MKS சிஸ்டம் வந்து நீங்க இந்த கொஸ்டின் ஆன்சர் நீங்க எடுத்துருங்க. அப்புறம் டெம்பரேச்சர் ஷோஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். அப்புறம் SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இது வந்து ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். இதுதான் SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் நமக்கு பார்க்குறோம். அப்புறம் பிளான் ஆங்கிள் இஸ் அ ரேஷியோ ஆஃப் ஆர்க் லென்த் டு த ரேடியஸ். இது நீங்க பாருங்க. நம்ம வந்து சாலிட் ஆங்கிள் பார்க்கும்போது ஸ்டெரிடியன் பார்த்தோம். பிளான் ஆங்கிள் வந்து நம்ம பார்க்கறது ஏரியா டு லென்த் கிடையாது, ஃபோர்ஸ் டு ஏரியா கூடியது, வால்யூம் டு ஏரியா கூடிய, ஏர் லென்த் டு ரேடியஸ். இப்போ நெக்ஸ்ட் ஒன், விச் குவான்டிட்டி எஸ் நோ யூனிட். யூனிட்டே இல்லாத ஒரு குவான்டிட்டி என்ன பண்ணுது, பிளான் ஆங்கிள். இதில் தான் வந்து 20 இல்லை. சாலிட் ஆங்கிளுக்கு நம்ம ஸ்டெரிடியன் பார்த்தோம். இந்த ஸ்பீட் டென்சிட்டி இதுக்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அது இந்த ஆன்சர் நோட் பண்ணிருங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் an SI யூனிட். SI யூனிட் இல்லாதது எது. நியூட்டன் இருக்குது, ஜூல் இருக்குது, ஆம்பியர் இருக்குது, கலோரி. இதை நம்ம ஹீட்டு கொடுத்து இது வந்து SI யூனிட் கிடையாது, அதோட வெறும் யூனிட் தான். அப்புறம் FPS சிஸ்டம். அது ஃபுட். F ஃபார் வந்து ஃபுட், P ஃபார் வந்து பவுண்ட், S ஃபார் செகண்ட். இது வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஆன்சர் C. இந்த ஃபுட், பவுண்ட் அண்ட் செகண்ட். அப்புறம் நெக்ஸ்ட் ஒன், த ஸ்மாலஸ்ட் SI யூனிட் ஆஃப் லென்த் இஸ் பார்த்தோன்னா மில்லிமீட்டர். இதுல பாருங்க இது வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் மட்டும் மீட்டர், மில்லிமீட்டர் வந்து மில்லிமீட்டர் வந்து நீங்க நோட் பண்ணிருங்க. அப்புறம் விச் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. இந்த ஸ்கேலார் குவான்டிட்டிங்கிறது என்ன, இதுல பாரு ஃபோர்ஸ், வெலாசிட்டியா, மாஸ், ஆக்சலரேஷன். ஆன்சர் வந்து மாஸ். இது நோட் பண்ணி வைங்க. த டெம்பரேச்சர் ஆஃப் பாய்லிங் வாட்டர் இன் கெல்வின். பாருங்க இது வந்து இப்போ நீ பாய்லிங் வாட்டர் இந்த சென்டிகிரேட் கொடுப்பது 1000 டிகிரி, ஐ மீன் வந்துடும் 100 டிகிரிஸ் வந்துடும். ஆனா இங்க வந்து கெல்வின்ல கொடுக்கும்போது நீங்க 100 கூட 273 நீங்க வந்து ஆட் பண்ண போறீங்க. அப்போ இது என்ன ஆன்சர் வரும், 373 K கெல்வின். அப்புறம் மெஷர்மெண்ட் ரெடியூசஸ் என்ன பண்ணுது,
கெஸ் ஒர்க். இது வந்து நம்ம சும்மா ஒரு எரர் வந்து இது கண்டிப்பா எரர் வந்து நம்ம என்ன பண்ணுது, எரர் வந்து டோட்டல் இல்லாம பண்ணிருது. இது வந்து எது ரெடியூஸ் பண்ணா நம்ம நம்மளால ஒரு கெஸ் பண்ணிட்டு குடுக்கறத ரெடியூஸ் பண்ணிருது. ஸோ இந்த இதுல மெஷர்மென்ட் பார்ட்ல நீங்க டோட்டல் நீங்க பாத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அண்ட் பிரஷர். இந்த ஃபோர்ஸ் அண்ட் பிரஷர்ல நம்ம பார்க்குறது ஆல்ரெடி இந்த இதையும் லெசன் வந்து ஃபுல் லெசன் குடுத்துருக்குறோம். நீங்க இதுல டைப் பண்ணிட்டு ஃபோர்ஸ் அண்ட் போட்டாலே உங்களுக்கு இந்த ஃபுல் லென்த் வீடியோ வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அதையும் நீங்க பாருங்க. இப்போ எ புஷ் ஆர் புல் இஸ் கால்ட் என்ன ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்ங்கிறது இஸ் நத்திங் பட் ஒரு 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 வேலை தான். அந்த வேலை வந்து என்ன ஒரு விசை. அதுல வந்து புஷ்ஷா இருக்கலாம், புல்லா இருக்கலாம். ஒரு செயல்படுத்துகிற விசை வந்து ஃபோர்ஸ். இப்போ எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து பார்த்தோன்னா நியூட்டன். இப்போ ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச். இது என்னவா சேஞ்சுது? டைரக்ஷன் ஆஃப் மோஷன். இது டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இதுவும் சேஞ்ச் பண்ணுது. அப்புறம் அதோட ஸ்டெபிலிட்டி இதுவும் சேஞ்ச் பண்ணுது. இப்போ ப்ரெஷர் இன்க்ரீசஸ் வென் ஏரியா என்னாகும்? டிக்ரீசஸா இன்க்ரீஸா ரிமைன் சேமா? ஒரு ஒரு அழுத்தம் வந்து ஒரு இன்க்ரீஸ் ஆகணும்னா அதோட ஏரியா என்னவா இருக்கணும்? டிக்ரீஸா இருக்கணும். இதுக்கு தான் நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம் இல்லையா? அந்த பென்சிலோட ஷார்ப்னஸ் கொடுத்துட்டு நம்ம குத்துறணும். அதே பென்சிலோட பேக் சைடு வந்து கொஞ்சம் தட்டையா இருக்கும் இல்லையா? அதை கொடுக்கும்போது எது வந்து ஈஸியா அந்த பேப்பர் வந்து டியர் ஆயிட்டு போகுது. அது வந்து என்னன்னா அந்த பென்சில் டிப் இருக்குது இல்லையா? அது அப்ப அந்த ஏரியா வந்து பென்சிலோட டிப் ஏரியா வந்து ரொம்ப சின்னதா இருக்குது. அதே நேரத்துல இந்த அனதர் பேக் சைடுல இருக்கிற பென்சில் வந்து ஏரியா வந்து பெருசா இருக்குது. அதனால அந்த பிரஷர் வந்து அங்க பேப்பர்ல வந்து எக்ஸிட் ஆகாது. ஸோ இது வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிள் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சிருங்க. அப்ப ஷார்ப் நைஃப் கட்ஸ் பெட்டர் பிகாஸ் இட் இஸ் என்னது? இப்ப நம்ம ஒரு கத்தி இருக்குது. இதுல வந்து தட்டையா ஒண்ணு இருக்கும். இல்ல ரொம்ப ஷார்ப்பா இருக்குன்னு வச்சுங்களேன். அது ஏன் வந்து ஈஸியா சீக்கிரமா விட்டுருதுன்னா அங்க வந்து என்ன இருக்கும்? ஃபோர்ஸ் வந்து அங்க அதிகமா எக்ஸர்ட் பண்ணுது. என்ன காரணம்? அங்க வந்து லெஸ் ஏரியா தான் அங்க இருக்குது. இப்ப லிக்விட் பிரஷர் டிபெண்ட்ஸ் ஆன் ஷேப் கண்டெய்னரா, கலர் ஆஃப் லிக்விடா, ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் இதெல்லாம் வந்து ராங். டெப்த் ஆஃப் லிக்விட் எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய லிக்விட்ல வந்து ஆழம் டெப்த் வந்து போயிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து அதோட பிரஷர் வந்து டிபெண்ட்ஸ் ஆகுது. இந்த ஃபார்முலா வச்சுதான் இதோட இந்த டெஃபினேஷன் வச்சுதான் நம்மளுடைய டேம் எல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றது இந்த இதுல தான். ஏன்னா டெப்த் வந்து கீழே போக போக அதுல பிரஷர் வந்து அதிகமா இருக்கும்போது என்ன பண்றாங்க? அடியில இப்ப நீங்க வந்து பெரிய பெரிய இந்த டேம் இருக்குது, இந்த வாட்டர் டேம் இருக்குது இல்லையா? அங்கிருந்து இந்த இந்த ஹைட்ராலிக் நம்ம கரண்ட்ல ப்ரொடியூஸ் பண்ற இடத்துல பார்த்தோன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குந்தா, பைக்காரா இதுல நீங்க டேம் வந்து நீங்க பார்க்கும்போது அடியில் இருக்கிற அடிப்பரப்பு என்னவா இருக்கும்? ரொம்ப அகலமா இருக்கும். மேல போக போக வந்து அதோட அகலப்பரப்பு அந்த ஏரியா வந்து கம்மியாயிட்டு வரும். இது காரணம் வந்து ஆழம் வந்து அதிகரிக்க அதிகரிக்க அந்த திரவத்தோட அழுத்தம் வந்து அதிகமா செல்றதுனால தான் இந்த காரணம். இந்த எக்ஸாம்பிள் நோட் பண்ணுவீங்க. இப்போ அட்மாஸ்பரிக் பிரஷர் இஸ் மேக்சிமம் எங்க இருக்கும்? வழி என்னன்னா ஹில்ஸ்ல இருக்குமா, மவுண்டனா, ஸ்பேஸா, சீ லெவல்னா இது வந்து சீ லெவல் தான் இருக்கும். அதை நோட் பண்ணிருங்க. இப்போ பாஸ்கல்ஸ் லா இது எது ரிலேட்டடா இருக்குது? இது வந்து சாலிடா, கேசஸா, பிளாஸ்மாவா? இது உண்மை கிடையாது. இது லிக்யூட். பாஸ்கல்ஸ் லா ரிலேட்டட் டு லிக்யூட்ஸ். இப்போ ஹைட்ராலிக் பிரேக் இது வந்து எந்த கான்செப்ட்ல? இது வந்து ஃப்ரிக்ஷன் கிடையாது, கிராவிட்டி கிடையாது, பிரஷர் வேர் கிடையாது. அப்ப ஆன்சர் என்ன? பாஸ்கல்ஸ் லா தான் ஹைட்ராலிக். இந்த பாஸ்கல்ஸ் மெயின் ஒரு அப்ளிகேஷனே ஹைட்ராலிக் பிரஷர் தான், ஹைட்ராலிக் பிரேக் தான். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து உராய்தல் பார்த்தோம் இல்லையா? உராய்தல் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல் மட்டும் பண்ணுமா, ஹார்ம்ஃபுல் பண்ணுமா, நான் கான்டாக்ட் பண்ணுமானா போத் ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஹார்ம்ஃபுல் ரெண்டுமே நமக்கு என்ன ஆகுது? இந்த ஃப்ரிக்ஷன் வந்து கொடுக்கும். ஏன்னா ஹெல்ப்ஃபுல் வந்து என்னென்ன பார்த்தோம்? இப்போ தீக்குச்சி வந்து ஒரு தீக்குச்சி வந்து நம்ம பத்த வைக்க முடியும் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் தான் காரணம். அதே நேரத்தில் நம்ம வந்து செருப்பு போடுறோம், புது செருப்பு போடுறோம். போக போக வந்து அந்த செருப்பு வந்து தேயுது அப்படின்னா அதுக்கு எனக்கு அதுக்கும் என்னென்ன ஃப்ரிக்ஷன் தான் காரணம். அப்ப அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது, ஹார்ம்ஃபுல்லா இருக்குது. ஸோ திட் இஸ் த ஆன்சர். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ விச் ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷன் எது வந்து அந்த உராய்தல் வந்து கம்மி பண்ணுது? என்ன பார்த்தேன்னா ரஃப் சர்ஃபேஸ் வந்து ஜாஸ்தி தான் ஆகும், வெயிட் வந்து ஜாஸ்தி ஆகும், ப்ரெஷர் ஜாஸ்தி. என்னன்னா லூப்ரிகேஷன். நம்ம வந்து உயவு என்ன சொல்றோம் இல்லையா? இந்த லூப்ரிகேஷன் இப்போ வந்து ஒரு மெஷின் வந்து ஓடிட்டு இருக்குதுன்னா அதுல வந்து ஃப்ரிக்ஷன் போறதுன்னா அந்த அந்த டியூ டு ஃப்ரிக்ஷன் வந்து நிறைய சவுண்ட் வரும், நிறைய அந்த மெஷின் வந்து என்ன ஆகும்னா அந்த டிப்ரிசியேஷன் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ அந்த ஃப்ரிக்ஷன் வந்து நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு வேண்டிய அந்த லூப்ரிகேஷன் வந்து நாம அங்க வந்து அப்ளை பண்ணணும். அப்போ லூப்ரிகேஷன் தான் அந்த அந்த ஃப்ரிக்ஷன் வந்து கம்மி பண்ணுது. இப்போ ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து என்ன வருதுன்னு பாருங்க. இது கிரேட்டர் தென் ஸ்லைடிங்கா, இது ஈக்குவல் டு ஸ்லைடிங்கா, லெஸ் தென் ஸ்லைடிங்கானா ஆன்சர் வந்து லெஸ் தென் ஸ்லைடிங். அது நம்ம ஒரு பொருள் வந்து உருண்டுட்டு போயிட்டு இருக்கும் போது அதுல வர்ற ஃப்ரிக்ஷனை விட அந்த ரோலிங் வரும்போது என்ன ஆகும்? கம்மியா இருக்கும், ஸ்லைடு விட கம்மியா இருக்கும். இப்போ விஸ்காசிட்டி இஸ் ரிலேட்டட் டு விஸ்காசிட்டி எங்க வரும்? சாலிடா, கேஸா, வேக்யூமா, லிக்விடா? கண்டிப்பா இது வந்து லிக்விட் தான். விஸ்காசிட்டி சொன்னபடி உங்களுக்கு லிக்விட் வந்துடும். இது வந்து நம்ம ஆன்சர் நோட் பண்ணிங்க. இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் இதுவும் அதே தான். இது வந்து லிக்விட் வந்து பரப்பு இழுவிசை இல்லையா? இந்த இது வந்து எங்க வந்து கரெக்டா ஆக்ட் பண்ண அப்படின்னா பாட்டமா, ஃப்ரீ சர்ஃபேஸா, ஹோல் லிக்விடா, கண்டெய்னர் இருக்கும்போது ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் லிக்விட தான் இது வந்து ஆட் பண்ணும். அப்புறம் யூனிட் ஆஃப் பிரஷர் இன் சிஜிஎஸ் சிஸ்டம் என்ன வரும்? டைன் பெர் சென்டிமீட்டர்ஸ்க்கு. பாஸ்கல் வந்து நம்ம பார்த்தோம் இல்லை, நியூட்டன் இல்லை. இது வந்து நம்ம பார்க்கலாம்.
இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் ரெக்யூர்ட் டு ஸ்டாப் எ மூவிங் பாடி டிபெண்ட்ஸ் ஆன். ஒரு விசை வந்து செயல்படுத்து மூவிங் பாடி எது வேணா மாஸ் அண்ட் ஸ்பீட். இதுதான் மாஸ் அண்ட் ஸ்பீட்ல தான் இது வந்து என்னாகும், இதோட வந்து மூவிங் பாடி வந்து இதாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அதோட நிறைய இருக்கணும், ஸ்பீடா இருக்கணும். அதை வச்சுதான் ஒரு ஃபோர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு பாடி வந்து வெயிட்டா இருக்குதோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் தேவைப்படும். அதே மாதிரி எந்த அளவுக்கு ஸ்பீடா வந்து எந்த ஆக்சலரேஷன் எவ்வளவு ஸ்பீடா இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த ஃபோர்ஸ் வந்து அது வந்து ஸ்டாப் பண்ணதுக்கு தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம், இது வந்து ரெண்டுமே அங்க வந்து தேவைப்படுது. இப்போ மாஸ் அண்ட் ஸ்பீட் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஃப்ரக்ஷன் ப்ரொடியூசஸ் என்னாகும், ஹீட். கண்டியா லைட் வந்து வாய்ப்பே இல்லை, கோல்டு வந்து இல்லை, மெக்னீசியம் இல்லை. அப்போ வந்து ஹீட் வந்து ஃப்ரக்ஷன்ல இதாகுது. அப்ப த்ரஸ்ட் இஸ் மெஷர்டு. த்ரஸ்ட் இதுதான் நியூட்டன். இது பாஸ்கல் கிடையாது, ஜூல் கிடையாது, வாட் கிடையாது. அப்போ ப்ரெஷர் இன் லிக்யூட் இன்க்ரீசஸ் வித் டெப்த். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் இந்த கொஸ்டின். இப்போ விச் ஃபோர்ஸ் இஸ் எ கான்டாக்ட் ஃபோர்ஸ்? இது ஃபோர்ஸ் ரெண்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? கான்டாக்ட் ஃபோர்ஸ், நான் கான்டாக்ட். இப்போ கான்டாக்ட் ஃபோர்ஸ் இது மேக்னெட்டிக் வந்து நான் கான்டாக்ட், கிராவிடேஷன் நான் கான்டாக்ட், எலக்ட்ரோஸ்டாட்டிக் வந்துடும். இது தான் கரெக்டான ஆன்சர். என்ன ஃப்ரக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் தான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் வரும். இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து நீங்க நோட் பண்ணி வைங்க. தென் வில் பாஸ் ஆன் டு த லைட். நெக்ஸ்ட் சாப்டர் அது என்ன? இப்போ லைட் டிராவல்ஸ் இன் எங்கே? கர்வடா, ஜிக்ஸாகா, ஸ்ட்ரைட்டா, சர்க்குலரா? லைட் டிராவல்ஸ் இன் ஆல்வேஸ் ஸ்ட்ரைட் லைன். இது வந்து ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இது வந்து பார்த்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா எல்லா கொஸ்டினுமே உங்களால அது வந்து படிக்க படிக்க தான் உங்களுக்கு ஈஸியா இருக்க முடியா. நீங்க வந்து ஜென்ரலா வந்து ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறம் எழுதுனேன்னு சொல்லி நினைக்காதீங்க. விடாம எந்த அளவுக்கு டைம் இருக்கும் அந்த அளவுக்கு டீப் கீப் ஆன் வந்து ரிவிஷன்லயே நீங்க இருந்தாதான் இது ஈஸியா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அதுவும் அந்த டைம்ல சிம்பிளா இந்த 90 மினிட்ஸ்ல வந்து ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். அப்புறம் கான்கேவ் மிரர் கேன் ஃபார்ம் என்ன ஆகும்? ரியல் அண்ட் விர்ச்சுவல் இமேஜஸ் போத் ஆகும். ஒன்லி விர்ச்சுவல் கிடையாது, ரியல் அண்ட் விர்ச்சுவல் இமேஜஸ். த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த பிளான் மிரர் என்ன ஆகும்? இன்ஃபினிட்டா, ஜீரோவா, ஹால் ஆஃப் ரேடியஸ் செய்ய கண்டிப்பா இன்ஃபினிட்ல தான் இந்த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த பிளான் மிரர் ஆகும். இப்போ ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அக்யூஸ் என்ன? ரஃப் சர்ஃபேஸா, ஸ்மூத் சர்ஃபேஸா, கர்வ்டா? என்ன போது ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் ரெகுலர் ரிஃப்ளெக்ஷனிங் ஆகுது. அப்புறம் இந்த இமேஜ் ஃபார்ம்டு பை கான்வெக்ஸ் மிரர் என்னாகும்? கான்வெக்ஸ் மிரர்ல வந்து என்ன எந்த மாதிரி இமேஜ் ஃபார்ம் ஆகும்? விர்ச்சுவல் அண்ட் டிமினிஷ்ட். ஓகே. அப்புறம் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இது வந்து எங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது? ஒன்லி பிளேனா, கர்வடா, ஆல் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் எங்கெல்லாம் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்குது அங்க வந்து லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. ஈவன் பார்த்தா நம்மளுடைய அந்த ரோட் மார்ஜின் வந்து அந்த கர்வ்டு இருக்கிற இடத்துல, அந்த கார்னர் இருக்கிற இடத்துல இந்த பெரிய பெரிய பல்ப் எல்லாம் வச்சிருப்பாங்க. பெரிய மீன் அந்த லைட் ஒரு கிளாஸ் வச்சிருப்பாங்க. அது கூட லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனோட இதுதான். அந்த லென்ஸ்ல என்ன ஆகும்? இங்க இருந்து வந்து நீங்க வந்து ஈஸியா நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அடுத்ததான் நம்ம பாக்குறது கலைடாஸ்கோப். இந்த கலைடாஸ்கோப்ங்கிறது என்ன? நீங்க வந்து நீங்களே பண்ணிருப்பீங்க. அந்த கலைடாஸ்கோப்ல என்ன இது பண்ணா அது வந்து 3 மிரர்ஸ். எத்தனை மிரர் நம்ம பண்ணிக்கிறோம்? ஒண்ணு வச்சுட்டு சென்டர்ல வந்து அந்த பீஸ் பொறுத்தவரை வச்சும் போது இது வந்து கலைடாஸ்கோப். இதுல நம்ம என்ன போட்டு பார்க்கிறோம்? இதுல நம்ம பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து உடஞ்சல பார்த்துட்டு அதை வந்து நிறைய நிறைய பேட்டர்ன்ஸ், இன்னும் கூட நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து இதை வச்சு கூட உருவாக்குறாங்க நம்ம இதுல. அப்போ இந்த மாதிரி வந்து டிசைனர்ஸ் வந்து இதை வந்து இன்னுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கலைடாஸ்கோப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா ஒரு இது பார்க்கலாம். அது எத்தனை மிரர்ஸ்? 3 மிரர்ஸ். இதுல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அப்புறம் விச் மிரர் யூஸ்டு பை டென்டிஸ்ட்? இது ஒரு முக்கியமான கேள்வி. டென்டிஸ்ட் வந்து யூஸ் பண்ற மிரர் என்ன? பிளேனா, கான்வெக்ஸா, சிலிண்ட்ரிக்கல் அப்படின்னு கண்டிப்பா இது வந்து கான்கேவ் மிரர் தான். இதை வந்து நோட் பண்ணி வைங்க, கான்கேவ். அப்புறம் பெண்டிங் ஆஃப் லைட் பவுண்டரி இஸ் கால்ட் என்னன்னா பெண்டிங் ஆஃப் லைட் அட் பவுண்டரியில் வந்து அந்த லைட் வந்து பெண்ட் ஆகுது இல்லையா? இது என்ன? ரிஃப்ளெக்ஷனா, ரிஃப்ராக்ஷனா, டிஸ்பர்ஷனா, ஸ்கேட்டரிங்கா? ஸ்கேட்டரிங் வந்து கிடையாது, ஒளி வந்து சிதறி போகுது. டிஸ்பர்ஷனுங்கிறது இதுவா, ரிஃப்ளெக்ஷனுங்கிறது ஒளிப்பட்டு அது வந்து மொழி எதிரொலிப்பு. இப்போ டிஸ்பர்ஷனுங்கிறது அது உள்ள நம்ம இது அந்த இதை போறது. இப்போ பெண்டிங் ஆஃப் லைட் வந்து ரிஃப்ராக்ஷன் பட்டு என்ன ஆகும்? திரும்ப ரிஃப்ராக்ட் ஆயிட்டு போகுது. இப்போ ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து எங்க வந்து மேக்சிமம் இருக்கும்? வாட்டர்லயா, கிளாஸ்லயா, வேக்யூம்லயா, ஏர்லயா? அப்படின்னா கண்டிப்பா இந்த வேக்கம் இருக்கும். அதே மாதிரி வந்து சவுண்டு கூட அங்கதான் என்ன எங்க இருக்கும்? வேக்கம் இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம சவுண்ட் லெசன்லயும் இதுவும் ஃபுல் போர்ஷன் வந்து கொடுத்துருந்தோம். இந்த சவுண்ட் லெசன்லயும் நீங்க அந்த வீடியோவை பாருங்க. இப்ப ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து என்ன பண்ண அந்த சவுண்ட்ல நம்ம இந்த இந்த ரிலேட்டட் ஒரு கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தோம்னா, இப்ப நீங்க 2 கல் எடுத்துருங்க. கல் எடுத்துட்டு வெளியில வச்சுட்டு நீங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நீங்க வந்து அந்த உராய்ச்சிட்டு அந்த சவுண்ட் பண்ணும்போது ஹிட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஒரு சவுண்ட் கேட்கும் இல்லையா? அதே சவுண்ட நீங்க அதே 2 கல் எடுத்து அதே ஃபோர்ஸ்ல ஒரு வாட்டருக்குள்ள தண்ணிக்குள்ள வச்சு நீங்க அந்த கல்ல வந்து நீங்க அந்த 2 சவுண்ட் பண்ணுங்க. அப்போ இதுல எது வந்து ரொம்ப அதிகமான சவுண்ட் கேக்குது அப்படின்னா, வெளியில வந்து நீங்க வந்து வெளியில பண்ணும்போது அதிகமா கேக்குது. தண்ணிக்குள்ள வரும்போது சவுண்ட் வந்து ரொம்ப கம்மியா அது கேட்கும். அப்படிதானே? இதுவும் இதோட ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்போ ஸ்பீட் ஆஃப் லைட் இங்க பார்த்தோம். அது வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் பார்த்தோம். இது வந்து வேக்யூம் தான் ஆன்சர். அடுத்து நான் பார்க்கிறது த ஸ்பிளிட்டிங் ஆஃப் லைட் அக்யூஸ் எங்க வந்து லைட் வந்து இந்த ஸ்பிளிட்டிங் அதாவது ரிஃப்ராக்ட் ஆகுது இல்லையா?
எங்க பாருங்க, மிரர்லயா, லென்ஸ்லயா, பிரிசம்லயா? கண்டிப்பா உங்களுக்கு தெரியும்னா பிரிசம்ல தான் அது என்ன ஆகும், அந்த லைட் வந்து ஸ்ப்ளிட் ஆயிட்டு, இது வந்து நம்ம அந்த ஒயிட் லைட் இப்ப இங்க வந்து இதுக்கு என்ன தெரியும், நம்ம அந்த நியூட்டன்ஸ் ரிங்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? இது எந்த ஃபார்ம் நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளா நியூட்டன்ஸ் ரிங். அதான் நம்ம சன்லைட் இருக்கிற அந்த 7 கலர்ஸ் எப்படி வந்து அது பிரியுது? அது வந்து என்ன பிரிசம். அதுல வைக்கும்போது உங்களுக்கு 7 கலர்ஸ் வர விப்கியார் வந்துருது இல்லையா? அந்த விப்கியார் தான் நம்ம என்ன எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம்னா, இந்த நியூட்டன்ஸ் தட்டுன்னு சொல்லி அதுல பார்க்கும்போது 7 கலர் 7 கலர்ஸ் வந்து இங்க பார்க்குறீங்க. அப்ப இது எங்க வந்து ஸ்ப்ளிட் ஆகுது? இது வந்து பிரிசம்ல ஸ்ப்ளிட் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரெயின்போ இஸ் ஃபார்ம்டு டியூ டு, இதுவும் அதேதான். ரெயின்போ நம்மளுடைய வானவில் இல்லையா? எதுல வந்து ரிஃப்ராக்ஷன் அண்ட் டிஸ்பர்ஷன் ரெண்டுமே ஆகுது. அது ரிஃப்ராக்ஷன் வந்து நம்ம தண்ணியில வந்து காரணம் என்ன இருக்குன்னா, அந்த இதுல இருக்கிற அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற அந்த வாட்டர் டிராப்ஸ் இல்லையா? இந்த வாட்டர் அந்த நீர் திவலைகள் வந்து என்ன ஆகும்? அதுல வர்ற லைட் வந்து அந்த ஒவ்வொரு அந்த வாட்டர் மாலி இதுல வந்து பட்டு அந்த வாட்டர் டிராப்ஸ்ல பட்டு வந்து ரிஃப்ராக்ட் ஆகுது. டிஸ்பர்ஷன் அதுக்குள்ள வந்து த்ரூ பாசிங் ஆகுது. இப்ப இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். இதையும் நோட் பண்ணுங்க. அப்புறம் இமேஜ் டிஸ்டன்ஸ் இன் பிளேன் மிரர் ஒரு இல்லையா? பிளேன் என்ன ஆகும்? ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். இந்த நோட் பண்ணுங்க. அப்புறம் விச் கலர் டிவியேட்ஸ் மோஸ்ட் இன் பிரிசம்? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பாருங்க, எந்த கலர் வந்து பிரிசம் ரொம்ப டிவியேட்ஸ் மோஸ்ட் டிவியேட்ஸ் ஆகுதுன்னா இது வந்து வயலட். வயலட் வந்து ரெட் கிடையாது, எல்லோ. ரெட்டுக்கு வந்து வேவலன்த் இருக்குது. அதனால வந்து நம்ம சிக்னல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் கேட்பாங்க. இது அதனால தான் என்ன ரெட் வந்து நம்ம டிராபிக்ல வந்து ஏன் ரெட் கலர் வைக்கிறாங்கன்னா, இதோட வேவ்லென்த் வந்து அதிகமா இருக்கிறதுனால, நம்ம கண் பார்வைக்கு வந்து எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். சோ அதனால வந்து இது பிறகு அப்ப ஆனா இங்க வந்து டீவியேட்ஸ் ஆகுதுன்னா, வயலட் கலர் தான் ரொம்ப டீவியேட் ஆகுது. அப்புறம் பெரிஸ்கோப், கலைடோஸ்கோப் பார்த்தோம்னா, இப்ப நான் பெரிஸ்கோப் வரல. பெரிஸ்கோப் வந்து எங்க யூஸ் பண்றாங்க? நீங்க தெரியும் பெரிஸ்கோப் அந்த படம் பார்த்திருப்பீங்க இல்லையா? இந்த ஜெட் ஷேப்ல மேல வந்து ஒண்ணு இருக்கும். அப்புறம் கீழ வந்து அந்த இதுல அந்த ஜெட் இதுல இருக்கும் இல்லையா? சப்மரைன்ஸ்ல நம்ம இத யூஸ் பண்ணி பெரிஸ்கோப் வந்து யூஸ் பண்றாங்க. அப்புறம் எ மிரர் வித் இன்வேர்ட் கர்வ் சர்ஃபேஸ். இது கான்கேவா கான்வெக்ஸ்ங்கிறது மேல வந்து மட்டமா இருந்து குழியில வந்து போகும். பிளேன்ங்கிறது உங்களுக்கு தெரியும். பிளேன் ஆங்கிள். சிலிண்ட்ரிக்கல்ங்கிறது தெரியும். கான்கேவ் மிரர் தான் என்ன ஆகும்? இன்வேர்ட் அது உள்புறமாக குவிந்து இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி வந்து கான்கேவ். அப்புறம் விச் மிரர் ஃபார்ம்ஸ் என்லார்ஜ் இமேஜ்? எது வந்து ரொம்ப நம்முடைய வந்து உருவத்தை வந்து ரொம்ப அதிகப்படுத்தி காட்டுது? இது கான்கேவ். சரியா? கான்கேவ் வந்து அதிகப்படுத்தி காட்டுது. இப்ப ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் ஃபாலோஸ் என்ன லாஸ்ல பாக்குது? 1 லா 2 லா 2 லாஸ் 3 லா இது வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் ஃபாலோஸ் வந்து 2 வகையான விதிகள். தெரியா? ரிஃப்ளெக்ஷன். இதுல வந்து என்ன லைட் டிராவல்ஸ் இன் ஸ்ட்ரைட்ல இதுல வந்து 2 விதிகள் வந்து இது வந்து ஃபாலோ பண்ணுது. தி லைன் பெர்பெண்டிகுலர் டு மிரர் என்னவா இருக்கும்? நார்மலா இருக்குமா? இன்சிடென்ட் ரேயா? ரிஃப்ளெக்டடா? ஆக்சிஸா? இன்சிடென்ட் ரைன் உங்களுக்கு தெரியும். அங்கிருந்து வந்த எந்த ரே வந்து அந்த மிரர்ல வந்து கரெக்ட்டா பாயிண்ட் படுதோ அது வந்து இன்சிடென்ட். ரிஃப்ளெக்டட்ங்கிறது அங்கிருந்து நார்மலா வெளியில வந்து போகுது. ஆக்சிஸ்ன்னா அந்த இதோட ஆக்சிஸ். அப்புறம் நார்மல் ரே தான் என்ன ஆகும்? இந்த லைன் பெர்பெண்டிகுலர் டு மிரர். அதில வந்து கரெக்ட்டா பெர்பெண்டிகுலாரிட்டி இருக்குது. நார்மல் ரேஸ். அப்புறம் விச் டிவைஸ் யூஸ் ரிஃப்ளெக்ஷன்? எது வந்து ரிஃப்ளெக்ஷன வந்து பயன்படுத்திக்கிற இந்த டிவைஸா இருக்குது? மைக்ரோஸ்கோப் இது கிடையாது. டெலஸ்கோப் அப்புறம் வந்து பெரிஸ்கோப். இதுதான் என்னக்கும் நமக்கு ரிஃப்ளெக்ஷனா இங்க குடுக்குது இல்லையா? நம்ம பெரிஸ்கோப் பார்க்கும்போது என்ன ஆகும்? மேல இருக்க லைட் வந்து அதுல வந்து இந்த Z ஷேப்ல இருக்குது இல்லையா? இங்க வந்து ஒரு லென்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பெண்ட்ல, செகண்ட் பெண்ட்ல இன்னொரு லென்ஸ் இருக்கும். அப்ப 2 பெண்ட்லயும் அந்த கார்னர்லயும் வர்ற அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பெண்ட்ல வந்து அந்த Z ஷேப்ல ஃபர்ஸ்ட் ஒரு காலம்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி, அது வந்து ஸ்ட்ரைட்டா கீழ வந்து செகண்ட் அந்த கர்வ்ல வந்து அந்த பெண்ட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளுடைய இதுக்கு வந்து ஐ சோர்ஸ்க்கு வந்து வருது. சோ இது வந்து ரிஃப்ளெக்ஷன் இங்க நம்ம பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் நம்ம பார்க்கிறது ஹீட். ஹீட் லெசனையும் நம்ம தனியா ஒரு வீடியோ நம்ம குடுத்திருந்தோம். அதையும் நீங்க பாருங்க. ஃபுல் ஹீட் லெசன் அதையும் நீங்க ஒரு தடவ பாடத்த பார்த்துட்டு டைம் இருந்ததுன்னா, பாடத்த பார்த்துட்டு நீங்க எம்சிக்யூ வாங்க. இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப ஹீட் ஃப்ளோஸ் ஃப்ரம் எங்கிருந்து எங்க போகுது? ஹாட் டூ கோல்ட். இல்லையா? எப்பவுமே இது அதே மாரி வந்து இந்த லிக்விட் பார்க்கும்போது ஹையர் கான்சன்ட்ரேஷன் டூ லோயர் கான்சன்ட்ரேஷன். இது ஆஸ்மாசிஸ் இது எல்லாமே இங்க தான் வரும். ஹீட் வந்து எங்கிருந்து வரும்னா, ஹாட் டூ கோல்ட் இந்த ரீஜியன்ல வரும். இப்ப எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஹீட் எனர்ஜியோட எஸ்ஐ யூனிட் வந்து என்ன? ஜூல். கலோரி கிடையாது, வாட் கிடையாது, கெல்வின் கிடையாது. அப்புறம் கண்டக்ஷன் அக்யூர்ஸ் மெயின்லி இன் எங்க வந்து கண்டக்ஷன் வருது? இதுல வந்து சாலிட்ல தான் கண்டக்ஷன் வருது. அப்புறம் அதே போல மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் என்னன்னா சவுண்டா, ஹீட்டா, லைட்டானா மெட்டல்ஸ் வந்து இதுல வந்து ஒரு சில மெட்டல் வந்து என்ன அலுமினியம், காப்பர் இதுல வந்து எலக்ட்ரிக்கல் வருது. ஆனா நார்மலா வந்து குட் கண்டக்டர் ஆஃப் என்ன அப்படின்னா ஹீட் தான் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் மெட்டல். இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்கும்போது நீங்க ஹீட் நீங்க சூஸ் பண்ணுங்க. நல்ல யோசனை பண்ணி நீங்க கரெக்டா எழுதுங்க. இப்ப கன்வெக்ஷன் அக்யூர்ஸ்
இல்லையா? கன்வெக்ஷன் நம்ம ஹீட் வந்து எத்தனை வகை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண படிச்சோம். 3 வகையில ஹீட் டிரான்ஸ்ஃபர் பண்ண டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஒண்ணு வந்து கண்டக்ஷன், 2வது வந்து கன்வெக்ஷன், 3வது வந்து ரேடியேஷன். அப்போ இந்த கன்வெக்ஷன் வந்து எதுக்குன்னா லிக்விட் அண்ட் கேஸஸ் தான் கன்வெக்ஷன் வருது. இப்ப ரேடியேஷன் வந்து எதுக்கு? ரேடியேஷனுக்கு எது தேவையில்லை அப்படின்னா மீடியம் தேவையில்லை. இப்ப வந்து சன்லைட் இருக்குது இல்லையா? சன்லைட்டோட இது வந்து நமக்கு கீழே ஃபீல் பண்றோம், எர்த்ல வருது அப்படின்னா இது வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் ரேடியேஷன். அதுக்கு இந்த நோ மீடியம் தேவையில்லை. அந்த வேக்தி இதுலயே வந்துரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து கலோரிமீட்டரி டீல்ஸ் வித் மெஷர்மெண்ட் அப்படின்னா கலோரிமீட்டர் வந்து எதுல வரும்? ஹீட்ல வந்து நம்ம மெஷர் பண்றோம். இப்போ இந்த ப்ரெஷர் கிடையாது, டெம்பரேச்சர் கிடையாது, ஒர்க் கிடையாது. இப்போ தெர்மோஸ்டேட் இஸ் காமன்லி யூஸ்டு. எங்க வந்து தெர்மோஸ்டேட் யூஸ் பண்றாங்க? பல்புல இல்ல, நம்ம யூஸ் பண்ண தெர்மோஸ் கிடையாது, மிரர் கிடையாது, சுவிட்சஸ் கிடையாது. இன்னும் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் நம்மளுடைய யூஸ் பண்ற அந்த ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் என்ன ஆகும்? தெர்மோஸ்டேட் வந்து யூஸ் ஆகும். அப்புறம் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி இஸ் a heat required to rise temperature of நான் பார்த்தோம் இல்லையா இதுல, அதாவது 1 டிகிரி சென்டிகிரேடா, யூனிட் மாஸா, அப்புறம் 10 கிலோகிராம் பார்த்தோன்னா இதோட ஆன்சர் வந்து யூனிட் மாஸ் 1 டிகிரி சென்டிகிரேட். இதை நம்ம என்ன பண்றோம்? ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டிங்கிறது இப்போ ஹீட் கெப்பாசிட்டி வந்து நார்மலா டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணி பார்த்தோம். ஸ்பெசிபிக் ஹீட் வந்து 1 டிகிரி சென்டிகிரேட்ல அது 1 டிகிரி அந்த யூனிட் மாஸ் வந்து நம்ம ரைஸ் பண்றது தான் இது என்ன ஆகுதுன்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இப்போ வாட்டர் ரேஸ் என்ன வரும்? ஐ ஸ்பெசிபிக் ஹீட். இதுல வந்து நம்ம ஸ்பெசிபிக் வரும். இப்போ 71 தெர்மோபிளாஸ்க் வந்து எதை வந்து ப்ரிவென்ட்ஸ் பண்ணோம்? தட் லாஸ்ட் பை என்ன வரும்? ஆல் 3 மெத்தட்ஸ் என்ன? கண்டக்ஷன் வரும், அப்புறம் கன்வெக்ஷன் வரும், அப்புறம் பிளாக் சர்ஃபேசஸ் ஆர் 72 கொஸ்டின் பாருங்க. பிளாக் சர்ஃபேசஸ் ஆர் வந்து இதுல குட் ரிஃப்ளெக்டரா, குட் அப்சர்வர் பீட்டா, பேட் அப்சர்வர்னா இதோட ஆன்சர் வந்து குட் அப்சர்வர்ஸ் ஆஃப் ஹீட் வந்து 72. இப்போ 73 வந்து டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் டூரிங் எப்போ? டெம்பரேச்சர் எப்போ வந்து ரிமைன் கான்ஸ்டன்டா இருக்கும்? ஹீட்டிங்லையா, கூலிங்லையா? கண்டிப்பா இது வந்து ரைஸ் அண்ட் ஃபால் தான் இருக்கும். சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் போகும்போது இதோட கான்ஸ்டன்டா இருக்கும். அப்புறம் கிளினிக்கல் தெர்மோமீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர் என்ன? ரூம் டெம்பரேச்சரா, வாட்டர் டெம்பரேச்சரா, பாடி டெம்பரேச்சரா, ஐஸ் டெம்பரேச்சர்னா பாடி டெம்பரேச்சர் தான் நம்மளுடைய கிளினிக்கல் தெர்மோமீட்டர் பண்ணுவோம். அந்த நம்ம அந்த லெபார்டரி தெர்மோமீட்டர் வந்து நீங்க வந்து எது நம்ம யூஸ் பண்றோம்? லெபர் தெர்மோமீட்டர் வந்து வேற மாதிரி யூஸ் பண்றோம், கிளினிக்கல் தெர்மோமீட்டர் வேற யூஸ் பண்றோம். அது ரெண்டு வந்து நம்மளுடைய யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது நீங்க அதுல பாக்குற டியூட் வந்து மெர்க்குரி, அதுல வந்து கிளிங்க் இருக்குது இல்லையா? அந்த கிளிங்க் அதை வச்சுட்டு நம்ம தெர்மோமீட்டர் யூஸ் பண்றோம். அப்புறம் தெர்மோமீட்டர்ல வந்து நம்ம மெர்க்குரியோ இல்ல ஆல்கஹாலை யூஸ் பண்றோம்னா அதோட அந்த எக்ஸ்பென்ஷன் அந்த இதோட இது அந்த ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க சைட் பை சைடு ரிலவெண்டா நீங்க படிச்சா நிச்சயமா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அப்புறம் ஹீட் எனர்ஜி இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் என்ன பை ரேடியேஷனா? ரேடியேஷன் எங்கன்னா வாட்டரா, மெட்டல் ராடா, சன்லைட்டா? இதுதான் நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சன்லைட் ரீச்சிங் எடுத்து தான் ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் டு ரேடியேஷன். இப்போ இந்த ஒரு 75 கொஸ்டின்ஸ் நீங்க வந்து தரோவா நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு குயிக் ரிவிஷன் அனதர் ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இங்க பார்க்க போறோம். பாருங்க, இப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி? இப்போ ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? இது எங்க நம்ம ஆல்ரெடி வந்து நாட் பிசிக்கல் குவான்டிட்டி பார்த்தோம். இப்போ இதுல என்ன பாருங்க? ஸ்பீட், ஃபோர்ஸ், லென்த், டென்சிட்டியில ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி போது என்ன வரும்? கண்டிப்பா உங்களுக்கு என்ன வரும்? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி போது இங்க நிச்சயமா உங்களுக்கு எது வரும்? டென்சிட்டி, லென்த் வந்து இங்க ஆன்சர் நம்ம இங்க பார்த்துக்கலாம். இப்போ the SI யூனிட் ஆஃப் மாஸ், SI யூனிட் ஆஃப் மாஸ்னா இது வந்து எது? கிராமா, பவுண்ட், கிலோகிராம்னா கண்டிப்பா SI மாஸ் வந்து மாஸ்ன்னு சொன்னபடி நீங்க கிலோகிராமுக்கு வந்துடணும் இல்லையா? அப்புறம் விச் சிஸ்டம் யூனிட்ஸ் இஸ் இன்டர்நேஷனலி அக்செப்டட்? இது இன்டர்நேஷனல் சிஜிஎஸ் கிடையாது, எஃபிஎஸ் கிடையாது, எம்கேஎஸ் கிடையாது. எஸ்ஐ சிஸ்டம் தான் இன்டர்நேஷனலி அக்செப்டட் சிஸ்டம். இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் கெல்வின், அது ஈஸியா நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் என்னது? ஆம்பியர். இப்போ பிளான் ஆங்கிள் இஸ் மெஷர்ட் இன் ரேடியன். பிளான் ஆங்கிள் எங்க வரும்? ரேடியன்ல வந்துடும். இதை வந்து நீங்க ஈஸியா நீங்க நோட் பண்ணிடலாம். அப்புறம் கேண்டிலாங்கிறது உங்களுக்கு என்னது? இன்டென்சிட்டி ஆஃப் லைட், இது நீங்க பார்க்கலாம். அப்புறம் டிகிரி நீங்க பார்க்கலாம். ஸ்டெரிடியன்ங்கிறது நம்ம பார்த்தது எந்த ஆங்கிள் பார்த்தோம்? இது வந்து பிளான் ஆங்கிள் பார்த்தோமா? அதில் நம்ம ஸ்டெரிடியன் வந்து நம்மளுடைய இந்த பிளான் ஆங்கிள் வந்து இது ஸ்டெரிடியன் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதையும் நீங்க அதை நோட் பண்ணி வைங்க. அப்புறம் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர்ல என்ன மாதிரி ஒரு நம்மளுடைய அக்செப்டபிள் ஒரு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் பார்த்தோன்னா, எ ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். திஸ் இஸ் கால்ட் என்ன பாருங்க? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து மோஷன் கிடையாது, இது வந்து டீஃபார்மேஷன். ஃபோர்ஸ் வந்து ஒரு விசை வந்து ஒரு பொருளோட ஷேப்பையே வந்து என்ன ஆகும்? மாற்றக்கூடியதுன்னா அது வந்து என்ன? டீஃபார்மேஷன் தான். இது வந்து ஆன்சர். இது வந்து நீங்க இது வரைக்கும் நீங்க கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம். இதை வந்து நீங்க நோட் பண்ணுங்க. டீஃபார்மேஷன் இஸ் த இந்த ஃபோர்ஸ் வந்து ஆன்சர். அப்புறம் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ சர்ஃபேஸ்
என்னாகும் இது பாரு, இதுவும் ஒரு முக்கியமான ஆன்சர். ஃபோர்ஸ் ஆக்டிங் அண்ட் சர்ஃபேஸ் வந்து எனர்ஜி கிடையாது, ஒர்க் கிடையாது, த்ரஸ்ட்னு பேரு. இப்போ த்ரஸ்ட்ங்கிறது என்ன, ஒன்று சர்ஃபேஸ் மேல இருக்குதுல வரும். இப்போ ப்ரெஷர் இஸ் டிஃபைன்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ப்ரெஷர் வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம்? ஃபோர்ஸ் இன்டு ஏரியாவா, ஏரியா பை ஃபோர்ஸா? இந்த மாதிரி கேட்கும்போது நீங்க வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. அது வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா. அது வந்து என்ன, எஃப் பை இது இல்லையா? அது வந்து ஃபோர்ஸை வந்து நம்ம ஏரியாவால் டிவைட் பண்ணும் போது அதில் வர்றதுதான் ப்ரெஷர். இது வந்து சி ஆன்சர். இது வந்து நீங்க 1க்கு 2 ஒர்க் அவுட் பண்ணிருங்க. த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ப்ரெஷர் என்னது, பாஸ்கல் இல்லையா? எஸ்ஐ யூனிட் ப்ரெஷர் பாஸ்கல். இப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் டிக்ரீசஸ் என்னாகும், இந்த வளிமண்டலத்தில் என்ன டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் ஆஃப் ஹைட். மேலே போக போக அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து என்னாகும், ஜாஸ்தி ஆகிட்டே இன்க்ரீசஸ் இன் ஹைட்ல வந்து போக போக இதாகும். இப்போ ஃப்ரிக்ஷன் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ். எதுல வரும் ஃப்ரிக்ஷன் வந்து ஆல்வேஸ் ஆக்ட்ஸ்? எதுல வரும்? ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் மோஷனா, இல்ல இது என்ன பார்த்தோன்னா ஃப்ரிக்ஷன் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் வந்து என்ன வரும்னா, இந்த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் கிடையாது, வெர்டிகலி அப்படி இருக்கிறது, ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் தான் ஃப்ரிக்ஷன் வந்து ஆல்வேஸ் வந்து இங்க வந்து ஆக்ட் பண்ணுது. அப்புறம் அடுத்தது வந்து நான் பார்க்குறது லைட். இதுல பார்க்கலாம். லைட் வந்து நீங்க ஆல்ரெடி நம்ம பார்த்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பிளேன் மிரர் பார்த்துருக்கோம், ரிஃப்ளெக்ட் மிரர் பார்த்து ரிஃப்ளெக்ஷன். அப்புறம் வந்து அந்த டிஸ்பெர்சல் ஆஃப் லைட், அந்த விப்கிஆர். இந்த விப்கிஆர் வந்து எந்த லைட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா டிவியேஷன் ஆகும் போது அந்த வயலட் பார்த்தோம். எந்த லைட் வந்து வேவ் லென்த் அதிகமா இருக்குது பார்த்தா ரெட் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இதுல வந்து இன்னொரு முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்க்கும்போது, ஏ பிளேன் மிரர் ஃபார்ம்ஸ் ஏர் இமேஜ் விச் இஸ், பாருங்க, விர்ச்சுவல் அண்ட் எரக்ட் இமேஜ். பிளேன் மிரர் வந்து எந்த மாதிரி இமேஜ் கொடுக்குது நமக்கு, விர்ச்சுவலும் அண்ட் எரக்ட் இமேஜஸ் கொடுக்குது. விச் மிரர் இஸ் யூஸ் எஸ் த ரியர் வியூ மிரர் இன் வெஹிக்கிள்ஸ். இப்போ இது வந்து முக்கியமான ஒரு கேள்வி. அது வந்து நம்ம வண்டியில பயன்படுத்துகிற அந்த ரியர் வியூ இருக்குது இல்லையா, அது எதை வந்து நம்ம எந்த மாதிரி மிரர் டைப் பண்ணணும், பிளேனா, கான்கேவா, கான்வெக்ஸ்னா, அது கண்டிப்பா கான்வெக்ஸ் மிரர் தாங்க நமக்கு கொடுக்குது. அப்புறம் த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஸ்டேட். லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்ன கொடுக்குது, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இதை நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த இன்சிடென்ட் ரே என்னங்கிறது பார்த்தா மேல இருந்து கீழே அது படுகதிர் விலகு கதிர் இல்லையா, அதே மாதிரி படுகோணம் விலகு கோணம். அப்போ இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ட் இன்சிடென்ட் வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து ஈக்குவலா இருக்கும். அப்புறம் அடுத்தது வந்து ரிஃப்ளெக்ஷன் ஃப்ரம் எ ரஃப் சர்ஃபேஸ். எங்கிறது, ரிஃப்ளெக்ஷன் ஃப்ரம் எ ரஃப் சர்ஃபேஸ் இஸ் கால்ட் என்னாகும், இர்ரெகுலரா. ரெகுலரா பார்க்கும்போது ரஃப் சர்ஃபேஸ்ல ஆல்வேஸ் வந்து இர்ரெகுலர் தான் இங்க போகுது. சரி, இப்போ 17ல பார்த்து பெரிஸ்கோப் ஆல்ரெடி பார்த்தோம். இந்த பெரிஸ்கோப் தெரியும் எங்க பார்த்தோம், சப்மரைன்ல வந்து யூஸ் பண்ணுன்னு பார்த்தோம். அதுல வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து அங்க வந்து ஆகுது. இப்போ ஏன்னா முதல்ல வர்ற ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து வர்ற அந்த ரேஸ் வந்து ஃபர்ஸ்ட் கார்னர்ல வந்து பெண்ட் ஆகி செகண்ட் கார்னர்ல பெண்ட் ஆகி நம்மளுடைய ஐ சோர்ஸ் வரும்னு பார்த்தோம். இதுல என்ன கேள்வி நம்ம பார்க்க போறோம்னா, பெரிஸ்கோப் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். இது அதுதான் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் தான் இதோட கான்செப்ட் தான். அப்புறம் ஸ்பிளிட்டிங் ஆஃப் லைட் இல்லையா, இப்ப நம்ம இதுல பார்த்தோம் இல்லையா, விப்கியார்ல பார்த்தோம் இல்லையா, நம்ம பிரிசம்ல. அப்போ டிஸ்பெர்ஷன் இதான ஸ்பிளிட்டிங் ஆஃப் லைட் என்ன வரும், 7 கலர்ஸ் இஸ் கால்ட் டிஸ்பெர்ஷன் ஆஃப் லைட். இங்க பார்த்தோம். இது இங்க நடத்தி பார்த்தோம் நம்மளுடைய பிரிசம். இதோட இது வந்து நியூட்டன்ஸ் ரிங். இதெல்லாம் நம்ம இது பார்த்துருந்தோம். இப்போ ஹீட் வந்து என்ன இஸ் ஃபார்ம் ஆஃப், இதுவும் அதே எனர்ஜி. அதே மாதிரி சவுண்டும் இஸ் ஃபார்ம் ஆஃப் ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜி தான். இப்போ ஹீட் வந்து கொடுக்கும் போது நீங்க எனர்ஜி வந்து நீங்க ஞாபகம் வச்சுங்க. இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் வித்தவுட் எனி மீடியம். எங்கே வித்தவுட் எனி மீடியம் என்னாகும், இது வந்து நம்ம சன்லைட் பார்த்தோம் இல்லையா, சூரியன் இது சூரிய கதிர்கள் வந்து படுகின்ற இந்த சன் இருந்து எடுத்துக்கு பாருது. இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் வந்து வித்தவுட் எனி மீடியம் வந்து ரேடியேஷன். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். த டிவைஸ் யூஸ் டு மெஷர் ஹீட் சேஞ்சஸ். இந்த கலோரிமீட்டர், தெர்மோமீட்டர் கிடையாது, பேரோ கிடையாது. இந்த கலோரிமீட்டர் தான் நமக்கு என்னாகும், இந்த டிவைஸை வந்து ஹீட் வந்து மெஷர் பண்றதுக்கு. இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பா ஒரு எக்ஸ்பெக்டடா நீங்க பார்க்கலாம். தெர்மோஸ்டேட். ஆமா, இது எங்கே நம்ம யூஸ் பண்றோம், தெர்மோஸ்டேட் வந்து என்ன மெயின்டைன் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். இது வந்து எங்க நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம், இப்பதான் பார்த்தோம் இல்லையா, ரெஃப்ரிஜரேட்டர்ல நாம தெர்மோஸ்டேட் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம் இல்லையா. அப்போ இதுவும் இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, மெயின்டைன் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இல்லையா. இப்போ நம்ம ரெஃப்ரிஜரேட்டர்ல என்ன பண்ணுவாங்க, தெர்மோஸ்டேட் யூஸ் பண்ணுவாங்க. அது டெம்பரேச்சர் வந்து கரெக்டா நம்ம எந்த அளவுக்கு நம்ம செட் பண்றோமோ அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க, அது டெம்பரேச்சர் வந்து அது கான்ஸ்டன்ட் பண்ணி கொடுக்குது இல்லையா. இதுதான் உங்களுக்கு தெர்மோஸ்டேட் ஒரு இது. அப்புறம் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன், இது எங்க வரும், ஒவ்வொரு ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி வந்து மாறும் இல்லையா. அப்ப வாட்டருக்கு வந்து வேற மாதிரி இருக்கும், ஆல்கஹால் வேற இருக்கும், ஒவ்வொரு மெட்டல் லிக்விடுக்கு வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எதுக்கு பொறுத்து இருக்குதுன்னா, ஷேப் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கிடையாது, சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கிடையாது, டெம்பரேச்சர் கிடையாது, என்னன்னா நேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ். அதுதான் நம்முடைய அந்த இதோட அந்த பொருளோட தன்மையை பொறுத்து தான் என்ன ஆகுதுன்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து அங்கே மாறும். அதே போல வந்து இங்க தெர்மோ பிளாஸ்க்ல வந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர் மினிமைஸ் இல்லையா, ஹீட் டிரான்ஸ்ஃபர் மினிமைஸ் ஆகுது இல்லையா, பிகாஸ் ஆஃப் எங்க எதனால வந்து இந்த தெர்மோ பிளாஸ்க்ல வந்து ஹீட் வந்து வெளியில போறது வந்து ரொம்ப மினிமைஸ் பண்ணுது அப்படின்னா, பிளாஸ்டிக் கவரா, அது ரெண்டுமே இருக்கிற வேக்யூம் பிட்வீன் வால்ஸா, இல்ல திக்கு கிளாஸா, ஏர் இன்சைடுனா, ஏர் இன்சைடுக்கு இல்ல, அதுக்கு ரீசன் கிடையாது. திக்கு கிளாஸ் வந்து கிடையாது, பிளாஸ்டிக் கவர் கிடையாது.
என்னது வேக்யூம் பிட்வீன் டூ வால்ஸ் எப்படி இருக்குன்னா 2 வால்வும் இருக்குது இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டர்ல ஒரு வால்வ் இருக்குது, இன்னர்ல ஒரு வால்வ் இருக்குது. இது 2க்குமே நடுவுல என்ன இருக்குது? ஒரு வேக்யூம் அங்க வந்து கிரியேட் ஆகுது. வேக்யூம் இருக்குது. இதுதான் இந்த தெர்மோபிளாஸ்கோட நீங்க அதோட இந்த ஸ்ட்ரக்சர் இந்த டயகிராம் வந்து நீங்க பாருங்க. பார்த்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த லெசன்லயும் நம்ம ஹீட் லெசன்ல இதுவும் நான் ஃபுல் போர்ஷன் வந்து நம்ம வீடியோல முன்ன போட்டுருக்கிறோம். அதையும் நீங்க பாருங்க. ஹீட்ன்னு போடுங்க. அது கண்டிப்பா நீங்க அதையும் பார்த்துக்கலாம். அங்க வந்து தெர்மோகோல் இந்த ஃப்ளாஸ்க் இதோட டெஃபினிஷனோட இதோட டயகிராமோட கிளியரா குடுத்திருந்தோம். அதையும் நீங்க பாருங்க. அப்ப நம்ம ஃபைனல் நம்ம பார்க்கிறது விச் மெத்தட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அக்யூர்ஸ் இன் லிக்விட்ஸ். லிக்விட்ல வந்து எந்த மாதிரி வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகுது லிக்விட்ல. நம்ம லிக்விட்ல வந்து நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தோம் இல்லையா? 3 வகைன்னு பார்த்தோம்னு சொன்னோம். ரேடியேஷன் பார்த்தோம், கன்வெக்ஷன் பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்ப இதுல வந்து அப்புறம் வந்து கண்டக்ஷன் பார்த்தோம். நீங்க வந்து 3மே குடுக்கல. என்ன குடுத்திருக்காங்க? ரேடியேஷன் குடுத்திருக்காங்க, கன்வெக்ஷன் குடுத்து ரிஃப்ளெக்ஷன் இது 2மே லைட்டுக்கு போயிரும், ஹீட்டுக்கு வராது. அப்ப இது என்ன ஆகும்? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அக்யூர்ஸ் இன் லிக்விட்ஸ் என்ன ஆகும்? கன்வெக்ஷன். இதுதான் இதோட ஃபைனல் கொஸ்டின்ஸ். ஓகே டியர் மாணவர்களே, நீங்க இது இந்த ஏறக்குறைய 100 எம்சிக்யூ வந்து நல்லா தரோவா படிங்க. இத வந்து நீங்க முடிஞ்ச அளவு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு ஹார்ட் காப்பியாவும் நீங்க யூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ஒரு சர்டன் ஒரு 10 டேஸ்ல கூட இல்ல. அதுக்குள்ள நீங்க ஆல்ரெடி இந்த ரிலேட்டட் நீங்க வீடியோ பார்க்கணும் கூட அந்தந்த அந்த சப்ஜெக்ட்ல போயிட்டு நீங்க சப்ஜெக்ட் டைப் பண்ணனா ஹீட் டைப் பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமா ஃபுல் வீடியோ உங்களுக்கு வந்துரும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். வில் சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. இதே ஒரு எம்சிக்யூ அடுத்தது வந்து பிசிக்ஸ்ல பார்ட் 2 பார்க்கலாம். ரிமைனிங் போர்ஷன்ஸ் பார்க்கலாம். அதோட மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆகும். அப்புறம் 7th சாப்டர் வந்து நம்ம கண்டினியூஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க் யூ. வில் சீ யூ. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ உங்க ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ஸ்ல நீங்க போடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்த ஸ்கூல்ஸ் இருப்பாங்க இல்லையா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே நேரத்துல நீங்களும் இது நல்லா தரோவா பிரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் சக்சஸ். தேங்க் யூ.